கையின் பிரயாசங்கள் உங்களுக்கு நிறைவாய் இருக்க வேண்டுமானால் 128வது சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருந்தால் உங்களை பயப்படுத்துகிற எந்த காரியம் உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் சொல்றார், பாகால் பலிபீடத்தை இடிச்சிரு. ஏன் பலிபீடத்தை கட்டுன்றார்? ஏன் பலிபீடத்தை கட்டு? நான் நினைப்பதை செய்வதை விட கர்த்தர் எதிர்பார்ப்பதை செய்வதே மேன்மையானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்க. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பிரதானமாய் உங்கள் வீட்டில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படட்டும். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் குறையட்டும், உன்னதத்துக்கு அடுத்த காரியங்கள் அதிகமாகட்டும். பாகாலின் பலிபீடம் இடிக்கப்படுது, ஆண்டவருடைய பலிபீடம் கட்டப்படுகிறது. உங்கள் கூடாரத்திலே மற்ற சத்தங்கள் ஓயட்டும், அவரை ஆராதிக்கிற சத்தம் உயரட்டும். உங்கள் கூடாரத்திலே மற்றவர்களை பேசுகிற வார்த்தைகள் ஓயட்டும், அவரை குறித்து பேசுகிற வார்த்தைகள் உயரட்டும். உங்கள் கூடாரத்திலே மற்றவர்களை நினைக்கிற நினைவுகள் ஓயட்டும், அவரை குறித்த நினைவு உயரட்டும். உங்கள் கூடாரத்திலே எல்லா சத்தங்களும் ஓய்ந்து அவருடைய சத்தம் உயர்ந்திருப்பதாக. கிதியோன்ட்ட சொல்றார், உன் கூடாரத்தில் உயர்ந்திருக்கிற அத்தனையும் நீ தாழ்த்திரு. நீ என்ன உயர்த்துன்றார்? மோசேயின் கரம் உயர்த்தப்பட்டிருந்த போது அமலேக்கின் கரம் தாழ்ந்தது. இன்னைக்கு அநேக கூடாரத்தில் ஏன் சத்துருவின் கை ஓங்கிச்சுன்னா ஒரே வார்த்தை, கர்த்தருடைய கரம் தாழ்ந்துச்சு. இன்னைக்கு திருப்புங்க, திரும்ப ஜெப சத்தம் கேட்கட்டும், திரும்ப துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். பிரதர், அன்னைக்கு குடும்பமா ஜெபிச்ச, குடும்பமா துதிச்ச, இன்னைக்கு நான் மட்டும்தான் அதுல நிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க மட்டும் இல்லைங்க. கிதியோனே, நீ ஒரு ஆள் நின்னா போதும், உன்னை கொண்டு மொத்த குடும்பத்தை கத்தர் கொண்டு வருவா. திரும்ப உன்னை கொண்டு மொத்த நபர்களை கத்தர் கொண்டு வருவா. திரும்ப 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 உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடணும். உனக்கான நன்மைகளை நீ சுதந்திரிக்கணும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா.